Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 30 PVQs trigonometry RRB NTPSல கேட்டதான் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஈஸியா நம்ம அப்ரோச் பண்றது ஸ்மார்ட் அப்ரோச். trigonometry பொறுத்த வரைக்கும் 10ல இருந்து 20 செகண்ட் தான் ஆகும் ஒரு क्वेश्चனை சால்வ் பண்றதுக்கு. எப்படி சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நான் லாஸ்டா சொல்லியிருப்பேன் trigonometry ஒன் ஷாட் வீடியோல உங்களுக்கு எல்லா ஷார்ட் ட்ரிக்ஸ் எப்படி எந்த ஃபார்மட் வந்தா எந்த மாதிரி இருக்குன்னு NTPC क्वेश्चन அனலைஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலால நிறைய இது டைரக்டாவே நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா போட்டு காட்டுறேன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, sin 3 theta வச்சு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு sin 3 theta ஓட ஃபார்முலா என்ன, 3 sin theta minus 4 sin cube theta. சரியா, இந்த 3 முன்னாடி வந்துச்சுன்னா மல்டிப்ளை, இது வந்து தீட்டாவோட மல்டிப்ளை, ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஓகே, cot theta எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3/4 இருக்காங்க. cot theta உடைய அந்த பேசிக்ல என்ன சொல்லியிருப்பேன், cos theta by sin theta, இதுதான் நம்மளுக்கு தெரியும், cos theta by sin theta. சரியா, அப்போ நமக்கு sin theta ஓட வேல்யூ என்ன, 4. அப்போ 3 into 4 நம்ம போடுவோம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா அந்த பேஸ் வேல்யூ அண்ட் பர்பெண்டிகுலர் வேல்யூ நம்ம பார்த்துருப்போம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அந்த மாதிரி. tan theta பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதே sin theta பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். நம்ம இங்க போட்டுறதுக்கு இங்க போட்டிருக்கிறது என்னன்னா ஆப்போசிட் மட்டும் தான், ஹைபாட்டனஸ் நம்ம இங்க போடவே இல்லை. அப்போ டைரக்டா போடும்போது ஆன்சர் வராம நம்மளுக்கு தப்பா போகும். அப்போ தெளிவா நீங்க யோசிக்கணும், sin thetaனா ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். இப்போ நம்ம எழுதுவோம், நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நம்ம கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபாட்டனஸ் தான் வந்து பெருசா இருக்கும், மீதி வந்து அதோடய கம்மியா தான் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். சரி, இப்போ சைன் வந்து 4ன்ட்டாங்க, தீட்டா இங்க இருக்கு ஆப்போசிட், அப்போ இது 4, இது பேஸ் வந்து 3, இது 5 தான் இருக்க முடியும். ஏன்னா ஹைபாட்டனஸ் ஃபார்முலா என்ன, ரூட் 3 ஸ்கொயர் போட்டா 5 ஸ்கொயர் வரும், ரூட் போகும்போது 5 வந்துடும், அப்போ 5. ஓகே, 3/4 into minus 4 sin cube theta. இப்போ இதை நம்ம கியூப் பண்ணணும், 64/125 வருமா. இப்போ மல்டிப்ளை பண்ணினா 12/5 மைனஸ் 125, 240, 240 ஒரு 16, 256. கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா 125, இங்க வந்து 12 × 25 மைனஸ் 256. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 240, 300 மைனஸ் 256 டிவைடட் பை 125. அப்போ ஆன்சர் என்ன, 44/125. நான் இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணது ரீசன் உங்களுக்கு இது எப்படி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சு போகிறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். இல்லாட்டி டேரெக்டாகவே நான் 4/5 இந்த ட்ரிப்ளெட் ரூல்ஸ் வச்சு நான் போட்டிருக்கலாம். சரியா, எல்லாத்துக்கும் புரியணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நீங்களே போட்டுடலாம். நான் உங்களுக்கு ஃபார்மேட் போட்டு செட் பண்ணிடுறேன், நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. இது மல்டிப்ளை பண்ணோம்னா secant ஸ்கொயர் மைனஸ் 1 secant theta into cosecant theta ஸ்கொயர் மைனஸ் 1 cosecant theta into sin ஸ்கொயர் theta மைனஸ் 1 sin theta. இது எல்லாமே ஐடென்டிட்டிஸ்னா என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு அந்த வீடியோல, secant theta மைனஸ் tan ஸ்கொயர் theta is equal to 1. இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப் மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிற இந்த sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் theta is equal to 1. அதே மாதிரி cosecant theta மைனஸ் cot theta ஸ்கொயர் is equal to 1. இது எல்லாத்தையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதோடைய ஆன்சர் பார்க்கும்போது மைனஸ் காஸ் கியூப் தீட்டான்னு வரும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நானே சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு ஐடியா கிடைக்காது. அப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஐடியா இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்து குரூப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கொஷின் வேணும். ஓகே, அடுத்து இது வந்து எலிமினேஷன் மெத்தட்லையும் போடலாம், இல்லை ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். இதை பார்க்க எப்படி இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் நம்ம சொல்லலாமா, எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, x minus y
ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தடில் நம்ம போடலாம். உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. இதை நம்ம எப்படி எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் பிளஸ் tan தீட்டா minus into secant theta minus tan theta is equal to 1. அப்போ இது 2னா இது 1ன்ட்டாங்க. அப்போ இங்க என்னவா வரணும்? 1/2 தானே இருக்கணும். ஏன்னா அதுதானே ரூல். secant square minus tan square theta 1 வரணும். அப்போ secant theta plus tan theta into secant theta minus tan theta a plus b a minus b. அப்போ நமக்கு இங்க 1 வரும்னு ஆயிடுச்சு. அப்போ இங்க என்ன வரும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த வேல்யூ 1/2 தான் வரும். இது 2ன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்போ 1/2. இப்போ மைனஸ் மைனஸ் இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது கேன்சல் பண்ணிட்டோம்னா 2x is equal to 2 plus 1/2ன்னு வரும். அப்போ x is equal to இங்க மேல போனா 5/2ன்னு வரும். இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 5/4 ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த xன்றது என்னன்னு? சீக்கன் தீட்டா. இப்போ நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன். 3 into 5/4 plus 4. அப்போ 15/4 plus 4 16 31/4. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் 3க்கு வந்து 31/4. இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுன மாதிரி இருக்கா? இதை பார்க்க எப்படி இருக்கு? cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போனதுல நம்ம படிச்சிருப்போம். சைனுக்கும் காசுக்கும் வச்சு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிரித்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி டைரக்ட் கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு. இப்போ இந்த கொஷினுக்கு நம்ம பார்த்தோம்னா cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இது பார்க்க எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cosecant plus 1 cosecant minus 1 is equal to cot into cot. பிரிச்சு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். a ஸ்கொயர் வராது. தீட்டா. இப்போ இது இருக்கிறத ஒன்று இங்கே கொண்டு வரேன், ஒன்று அங்கே கொண்டு போறேன். ஒன்று அப்படியே இருக்கட்டும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். cosecant minus 1 by cot theta is equal to cot theta by cosecant plus 1. இப்படி எழுதலாமா? எழுதலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல பாருங்க. கொஸ்டின்ல cot theta by cosecant plus 1 இருக்கு. நம்மளுக்கு இங்க என்ன வேல்யூ? cot theta by cosecant plus 1 வேல்யூ என்ன? cosecant minus 1 cot theta cosecant theta plus 1. அப்போ இது டைரக்டா இங்க எழுதிருக்கேன். நம்மளுக்கு இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அப்போ இந்த -1 இந்த +1 கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு டினாமினேட்டர்ல cot theta மேல 2 cosecant thetaன்னு வரும். இது டைரக்டா நம்ம அடிச்சோம்னா இங்க 1/sin வரும். அப்போ 2 cosecant theta by cot theta நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருச்சு. cosecant வந்து நம்ம என்ன சொல்லலாம்? sin thetaன்னு சொல்லலாம். cot வந்து என்ன சொல்லலாம்? cos by sin வரும். sin மேல போயிடும். sin theta. இந்த sin கேன்சல் ஆயிரும். 2 by cos theta நம்ம என்ன சொல்லலாம்? 2 secant thetaன்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 2 secant theta. ஓகே, இதுவுமே ஐடென்டிட்டி தான். இது வந்து என்ன ஐடென்டிட்டி? இது வந்து cot thetaன்னு வரும். இது வந்து tan thetaன்னு வரும். tan theta ஸ்கொயர்னு வரும். ஏன்னு கொடுத்துருக்கனால a. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ரூட்குள்ள வருது. அப்போ 3 cot a by tan a சொல்லலாம். இந்த 3 tan a வந்து என்னது? 1/cot a. அப்போ இது 1/cot a னா மேல cot a வா போயிடும். அப்போ 3 into cot squared a வா மாறிடும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? cot a is equal to 2/3. அப்போ நம்ம எழுதணும்னா இந்த ரூட்டுக்கு ரூட் 3க்கு மட்டும் தான் ரூட் இருக்கு. அப்போ 2/3 ஸ்கொயர் பண்ணா 4/9 ரூட் 3க்கு ரூட் 3. இப்போ ஆன்சர் 4 √3/9. சரியா?
இதுல இந்த ஆப்ஷன் இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4 root 3 3 into root 3 into root 3. ஏன்னா 3 வந்து 3 into 3 9, root 3 வந்து root 3 into root 3 எழுதலாம். இது கேன்சல் ஆயிரும். அப்போ 4 by 3 root 3 இதுவும் வரலாம். ரெண்டுமே ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன்ல பார்த்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, இது என்ன கொஸ்டின்னா 2 cosecant A is equal to secant A நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். secant A நம்ம என்ன சொல்லலாம் 1 by sin A ன்னு சொல்லலாம். secant A வந்து நம்ம என்ன சொல்லலாம் 1 by cos A ன்னு சொல்லலாம். அப்போ 2 by cos A. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க tan A தான் கேட்டிருக்காங்க, secant A சேர்த்து கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். root 2 is equal to 2 sin A by cos A. ஓகே, அப்போ நம்ம இது என்ன வச்சுக்கலாம், இந்த tan A வச்சுக்கலாமா, tan A is equal to root 2 by 2. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், root 2 into root 2, அப்போ 1 by root 2. அப்போ tan Aன்றது 1 by root 2னா இது வந்து sin, இது வந்து cos வர இதுதானே. நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் பார்த்துருப்போம். சைனோட வேல்யூ என்ன, ஆப்போசிட் 1, அட்ஜசண்டா இருக்கிறது தான் root 2. அப்போ ஹைபாட்னஸ் என்ன வரும் 1 ஸ்கொயர் பிளஸ் root 2 ஹோல் ஸ்கொயர் ஹோல் இது, அப்போ root 3. அப்போ இங்கே வந்து root 3ன்னு வந்துடும் ஹைபாட்னஸ். இப்போ ஹைபாட்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹைபாட்னஸ் கண்டுபிடிச்சலாம் நம்மளுக்கு என்ன ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா tan Aவும் கண்டுபிடிச்சிடலாம். tan A நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிட்டா secant A கண்டுபிடிச்சலாம். secant ஃபார்முலா என்ன 1 by cos A. 1 by cos A னா ஹைபாட்னஸ் பை அட்ஜசன்ட் நம்ம சொல்லலாமா. ஹைபாட்னஸ் வந்து root 3, adjacent வந்து எவ்வளோ root 2, tan A ஓட வேல்யூ எவ்வளோ, tan A ஓட வேல்யூ 1 by root 2. அப்போ கீழே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் root 3 by 2. அப்போ ஆன்சர் root 3 by 2. இதெல்லாம் நான் இவ்வளோ பெருசாக போடணுமே உங்களுக்கு புரியறதுக்கு தான் போடுறேன். போக போக உங்களுக்கு இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷனில் நீங்கள் பண்ணிடலாம். சரியா, நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எலாபரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கமாண்டோ டிவைடோ மெத்தட்னு சேம் ஃபேமிலியில் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கீழேயும் மேலேயும், அதாவது a minus b, a plus b or a plus b, a minus b is equal to c by d ன்னு ஒரு ரேஷியோ மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, நம்ம ரெசிப்ரோக்கல் இதை ஆக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. a plus b, a minus b is equal to இந்த 5 by 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏன்றது சீக்கன், பின்றது tan. அப்போ நான் மொத்தமாகவே அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த மெத்தட் படி 5 plus 3, 5 minus 3 போட்டோம். நம்மளுக்கு என்ன வருது 8 by 2 வருது, 4ன்னு வருது. இந்த 4ன்றது எதோட வேல்யூ சீக்கன் a by tan a ஓட வேல்யூ தான் இந்த 4. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 2 sin theta. சரி, தீட்டான்னு வச்சுக்கலாம், 2 sin theta. இந்த சீக்கனை நம்ம எப்படி எழுதலாம் 1 by cos, tan வந்து என்ன எழுதலாம் sin into cosன்னு எழுதலாம், is equal to 4. இது கேன்சல் ஆயிரும். அப்போ sin theta is equal to 1 by 4. அதே 2 sin thetaன்ற ஃபார்முலா என்னன்னா 1 by 2. இதோட ஆன்சர் 1 by 2. இந்த கமாண்டோ டிவைடோ மெத்தட்ல போட்டீங்கன்னா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ரிலேஷன் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, tan theta minus sin squared theta is equal to tan squared theta into sin squared theta. அதுக்கப்புறம் cot squared theta minus cos squared theta is equal to cot theta into cos theta. Second, cos theta. அதுக்கப்புறம் secant theta plus
cosecant theta square is equal to secant square theta into cosecant square theta ன்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ இது பார்க்க எப்படி இருக்கு? tan square theta sin square theta டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு டைரக்டா நம்ம வெளியே எடுக்கும்போது என்ன வரும்னா 3 tan theta sin theta டைரக்டா வருமா into 3 by sin square theta into secant theta. அப்போ ஒரு சைனுக்கு ஒரு சைன் கேன்சல். நம்ம வந்து tan வந்து எப்படி எழுதலாம்? sin by cos ன்னு எழுதலாம். அப்போ 3 இந்த சைனுக்கு இங்கே சைனு 1 by cosக்கு மேலே போயிடும், அதனால cos. அதுக்கப்புறம் tan வந்து sin by cos நம்ம எழுதலாம். இது இதை அடிச்சிடும், இது அடிச்சிடும். ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 தான் வரும். ஆன்சர் 3. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபார்முலா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் கவர் பண்ணல, அதில் மற்றபடி எல்லா இதுவுமே சொல்லியிருப்பேன். sin a plus b is equal to sin a cos b plus sin b cos a. அதே மாதிரி cos plus or minus போட்டுக்கோங்க. அதே cos plus or minus ab plus வந்தால் என்ன வரும்? மைனஸ் வரும். cos a cos b minus or plus இந்த இடத்துல sin a sin b. இது என்ன அர்த்தம்னா இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரணும் காஸ் ஃபார்முலாவில். அதே சைன் ஃபார்முலா இங்கே ப்ளஸ் வந்தால் ப்ளஸ், இங்கே மைனஸ் வந்தால் மைனஸ். இதுதான் ஃபார்மெட். ஓகே, இப்போ நம்மளுக்கு காஸ் கொடுத்துட்டாங்க, காஸ் ஏ காஸ் பி தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு சைன் ஏ சைன் பி தெரிஞ்சாதான் இந்த ஓவரால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதே தான் டயக்ராம் போடுங்க. 2 டயக்ராம், ஏன்னா 2 ட்ரையாங்கிள்னால 2 டயக்ராம் 2 வேல்யூனால. நான் ட்ரிப்ளெட் சொல்லியிருப்பேன், 3 5ன்னு வந்துருச்சு. அப்போ 3 4 5ன்னு ஒரு ட்ரிப்ளெட் பார்த்தோம். அதே மாதிரி இந்த 15 17 இதில் பார்த்துருப்போம், 8 15 17ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்ளெட் பார்த்துருப்போம். இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஹைபாட்னஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஹைபாட்னஸ் இங்கே 5, இங்கே ஹைபாட்னஸ் வந்து 17. நம்மளுக்கு காசோட இது வந்து என்னன்னா அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்னா எங்கே வரும்? கீழே வந்துடும் பேஸு. ஏன்னா தீட்டா இங்கே ஃபார்ம் ஆகும். அட்ஜசன்ட்னா இங்கே ஆப்போசிட் என்னவா இருக்க போகுதுன்னா 4ஆக இருக்க போகுது. ஏன்னா 5 ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட். அப்போ 25 மைனஸ் 9, இந்த எக்ஸுன்றது தான், இதுதான் எக்ஸு. அப்போ 16. அது இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே அட்ஜசன்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 15ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சிமிலராக இங்கேயும் 289 மைனஸ் 225 64ன்னு வரும். ரூட் எடுத்தோம்னா 8. அதனால தான் நம்ம இங்கே 8 போடுறோம். டைரக்டாகவே ட்ரிப்ளெட் வச்சே போட்டிருக்கலாம். சரி, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறது தான். ஓகே, இப்போ சைன் ஏ என்ன? சைன் ஏ வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். அப்போ ஆப்போசிட் என்ன? இங்கே 4, ஹைபாட்னஸ் என்ன? 5. சைன் பி என்ன? சைன் பி ஆப்போசிட் 8, ஹைபாட்னஸ் 17. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிச்சு. டைரக்டாக இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க, ஆன்சர் அழகாக வரும். sin a cos b, sin a எவ்வளோ? 4/5. cos b எவ்வளோ? cos b வந்து 15/17 plus sin b எவ்வளோ? 8/17. cos a எவ்வளோ? 3/5. ஓகே, இப்போ அடித்தோம்னா கீழே 2 நம்ம டினாமினேட்டர் சேமாக இருக்குங்களா, அப்படியே வச்சுக்கோங்க, அடிக்க வேணாம். 85 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 60 ப்ளஸ் 24. அப்போ 84/85 ஆப்ஷனில் இருக்கா? இருக்கு, செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கீழே டினாமினேட்டர் சேமாக வரும்போது நீங்கள் அடிக்காமல் டைரெக்டாக வச்சுக்கோங்க, கடைசியில் உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து வேல்யூ புட்டிங் மெத்தட். வேல்யூ புட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அந்த வீடியோவில். வேல்யூ புட்டிங் மெத்தட்னா டினாமினேட்டர் 0 ஆயிடக்கூடாது. ஓகே, டினாமினேட்டர்னா என்னன்னா நியூமரேட்டர்னா மேலே, டினாமினேட்டர்னா கீழே. இது வந்து கண்டிஷன் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். எந்த சம்மாக இருந்தாலும் டிக்னாமெண்ட்ரியில் நம்ம வேல்யூ புட்டிங் போடும்போது. இப்போ வேல்யூ புட்டிங்னா என்னன்னா சைன் ஏ டிவைடட் பை 1 + காஸ் ஏன்னு இருக்கு. இப்போ நான் டீட்டா வந்து ஏ வந்து
0 டிகிரின்னு எடுத்துக்கிட்டேன்னு வைங்க. 0 டிகிரின்னு எடுத்துட்டேன்னா sin 0 0 ஆயிரும். அப்போ அந்த சம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 0 1 சிடி சி வந்து 2 டி வந்து 3ன்னு இருக்கும். அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு இதில் 0ன்னு வந்துருச்சு. மேலே 0 வந்தால் பிரச்சனை கிடையாது, கீழே 0 வந்துடக்கூடாது. அப்போ இது வேல்யூ புட்டிங்ல ஓகே. ஏன்னா நியூமரேட்டர் 0 வரது பிரச்சனை கிடையாது, டினாமினேட்டர் 0 ஆயிடக்கூடாது வேல்யூ புட்டிங்ல. ஓகே, இப்போ நம்ம சம் பார்ப்போம். இப்போ வேல்யூ புட்டிங் இப்போ வந்து டேனு காட்டுலாம் வந்துருச்சுன்னா டைரக்டா தீட்டா 45 டிகிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் 45 டிகிரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 3 + 1 tan 45 1 cot 45 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டால இருக்கு, சீக்கன் ஸ்கொயர்டா இருக்கு. இதோடைய வந்து √2 ஆன்சரு. இதுக்கும் √2 தான், ஸ்கொயர்ல இருக்கனால 2 × 2ன்னு வரும். அப்போ மைனஸ்க்கு இங்க 4 ஆயிரும், இங்க 5 ஆயிரும், ஆன்சர் 1 இருக்கும். ஓகே, இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம தீட்டா 0 டிகிரி எடுத்துக்கலாம். தீட்டா வந்து நம்மளுக்கு எந்த வேல்யூவும் எடுத்துக்கலாம், ஓன் சாய்ஸ் தான். ஓகே, அப்போ cos 0 சீக்கன் 0 எவ்வளோ 1, அதே மாதிரி tan 0 வந்து 0, இது வந்து டிவைட் பிளஸ் கிடையாது, இங்கே வரும் cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 + sin 0 0 டிவைடட் பை cos 0 என்ன, cos 0 வந்து 1, sin 0 0 cos 0 1. அப்போ இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது ஆன்சர் 1 வருது. ஓகே, இது பார்க்கும்போது ஜஸ்ட் அதே ஐடென்டிட்டி தான். இங்கே வந்து என்ன வரும், tan ஸ்கொயர் வந்துடும், tan ஸ்கொயர் a. அப்போ 3 tan a ரூட் இருக்கனால இது பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா. அப்போ டைரக்டாவே நம்ம மேலே இருக்கிற 2 வெளியே எடுத்துருங்க. 2 cos இருக்கு, கீழே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு வரும். மேலே நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் 2 வெளியே எடுத்துருங்க. 2 cos ஏவை நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ மேலே 1 + 1 இருக்கும், சரி 2 வந்துடும். ஓகே, ஏன்னா நான் ஈஸியாக உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸை கம்மி பண்ணுறதுக்காக சொல்கிறேன். cos ஏ வெளியே எடுத்துட்டு 2 cos ஏ வெளியே எடுத்துருங்க. அப்போ 1/1 இருக்கும். நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஜஸ்ட் 1 + 1 தான் இருக்கும். அப்போ 2 cos A. இதை வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், cos ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாமா. அந்த ஃபார்முலாவில் sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் = 1, இங்கிட்டு போகும்போது மைனஸு, அதனால நம்ம cos ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். இன்டூ இங்கே மேலே ஒரு 2 இருக்குல்ல, அந்த 2 இங்கே போட்டுக்கோங்க, இன்டூ 3 tan A. அப்போ இந்த இதுக்கு கேன்சல் ஆயிரும். இது எதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4, இங்கே 3 12, இங்கே ஒரு 2 இருக்கு, அந்த 2 தான் இந்த 1 + 1 2. அப்போ 1/cos A நம்ம என்ன சொல்லலாம், sec A ன்னு சொல்லலாம், tan A. அப்போ ஆப்ஷன் 12 sec A tan A. ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் சீக்கன் காட் வந்திருக்கு. காட்டு டேன் வந்துச்சுன்னா தீட்டா 45 எடுத்துக்கோங்க. வெறும் காசு சீக்கனு சைன் வந்தால் 0 டிகிரி எடுத்துக்கோங்க. 4 2 ஏன்னா √2 வந்து 45 டிகிரி சீக்கனில். அதே மாதிரி 3 2 + 1/2 ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது இதாயிரம், கீழே டினாமினேட்டர் சேமு, மேலே ஆட் பண்ணால் 8, ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது 4. வேறு எத்தனை செகண்ட், 10 செகண்ட் கூட ஆகலை வேல்யூ புட்டிங்கில். இதுதான் சொன்னேன், ஒன் ஷார்ட் வீடியோவில் ரிலேஷன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக எழுதியிருப்பேன், ரிலேஷன் ஃபார்முலான்னு. அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு இந்த மாதிரி சம் பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். 1 + sin A 1 - sin A = இங்கே ப்ளஸ் வந்தால் மேலே ப்ளஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு sec A + tan A ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன். அதே 1 - sin A / 1 + sin A = sec A - tan A. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, sec A + tan A + sec A - tan A. அப்போ இது கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 2 sec A. அப்போ இந்த ரிலேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக 2 sec A நீங்கள் போட்டுடலாம். அதே இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இந்த இடத்துல மைனஸ் போடும்போது இது கேன்சல் ஆகி 2 tan A ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்
சேம் கான்செப்ட். இதே சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த ஒன் ஷாட்டில். காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது இது எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். சைன் இன்ட்டு சைனு இது அங்கிட்டு போயிடும். அப்போது 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இது வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டானா சைன் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு இருக்கும். இது சைனுக்கு எழுதுனா. அதே காசுக்கு எழுதும்போது பார்த்தோன்னா காஸ் இன்ட்டு காசு 1 ப்ளஸ் சைனு 1 மைனஸ் சைனு எப்படி இருக்கும். அப்போ காஸ் 1 மைனஸ் சைனு இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. அப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்கே இருக்கு இந்த வேல்யூ. இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், அப்படியே நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். காஸ் தீட்டா வெளியே எடுத்துருங்க, அந்த சம் மாதிரி 1 ப்ளஸ் 1 நம்ம எடுத்துக்கலாம். கீழே மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இது கேன்சல் ஆயிரும். அப்போ 2 காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. இது அடித்தோம்னா 2. சீக்கன் வந்து சீக்கன் 2 வந்துருச்சு. சீக்கன் 2 வந்து எப்போ சீக்கன் 2வா இருக்கும், 60 டிகிரியில் தான் சீக்கன் 2வா இருக்கும், 60 டிகிரியில். ஓகே, 2 மாடல் சால்வ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, √3 ரெண்டுத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தப்போம் 3 sin a by tan a is equal to √3. ஓகே, இது நம்ம என்ன பண்ணலாம், சைன் பை காஸ் நம்ம மாற்றிக்கலாம். காஸ் மேலே போயிடும், சைன் கேன்சல் ஆயிரும். அப்போது √3/3 is equal to cos a. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே √3 ஆயிரும். 1/√3 cos a. அப்போ சைன் 2/√3 வரும். ஏன்னா நம்ம ஹைபாட்னஸ் வச்சு நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி போட்டால் இப்படி தான் கண்டுபிடிப்போம். நம்ம டேரெக்டாகவே போடலாம். 2/3 கொசிக்கனை வந்து நம்ம என்ன எழுதலாம், 1/sin a எழுதலாம். டேனை வந்து sin a/cos a எழுதலாம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு cos a யோட வேல்யூ தெரியும், 1/√3. இந்த √3 மேலே போச்சுன்னா √3 × √3 3 ஆயிரும். அப்போ 2 × 3 ஆயிரும். ஆன்சர் 6. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவேஷனோட கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. 5a plus a minus 42 degree is equal to 90 degree. ஏன்னா ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன், sin a is equal to cos b, theta is equal to theta1 plus theta2 is equal to 90 degree. ஓகே, 6a minus 42 degree அங்கே போச்சுன்னா 90 plus 42, a is equal to 132/6 வரும். அடிச்சோம்னா 22. ஆன்சர் 22. ஓகே, இது வந்து பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா cos a plus cos b minus sin a sin b ஃபார்முலா இருக்குது. இதோட ஃபார்முலா என்னன்னா, இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் வரும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ, cos 60. cos 60யோட வேல்யூ 1/2. ஓகே, இது வந்து ஹோம்ஒர்க். இதை கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியான சம் தான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/sin ஸ்கொயர்ட் sin ஸ்கொயர்ட் ஆயிரும். அந்த ஃபார்முலா தான் sin plus sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் வந்துடும். இதுவும் ஹோம்ஒர்க், இதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியான சம் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு க்யூரியஸாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின், பட் ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் sin பவர் 4 cos பவர் 4 cos ஸ்கொயர் sin ஸ்கொயர்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா cos 2 தீட்டாவோட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. cos 2 தீட்டாவோட ஃபார்முலா cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cos 4 பவர் தீட்டா மைனஸ் sin பவர் 4 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா.
இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கு cos 2 தீட்டாவுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போன தடவை நம்ம காட்டியிருப்போம் அந்த ஒன் ஷாட் வீடியோல. அப்போ இந்த ஃபார்முட் பார்க்கும்போது ஜஸ்ட் சைன் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நம்ம சைன் மட்டும் மாத்திரலாமா? cos power 4 theta minus sin power 4 theta minus 1/2. அப்போ நம்ம கேட்கறது என்ன கேட்குறாங்க அதையும் நம்ம மாத்திடுவோம். 1 minus sin square theta, வெளியே ஒரு மைனஸ் வச்சுப்போம். நம்மளுக்கு இது பார்க்க என்ன இருக்கு? cos 2 theta ஃபார்முலா மாதிரி இருக்கு. cos 2 theta ஓட ஃபார்முலால இந்த 4 பவர் 4க்கு வரதுக்கு இங்க வேல்யூ என்ன? -2 -1/2. அப்போ -1/2. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் 1/2. சிம்பிள். அதுக்கப்புறம் இதுல நீங்க வேல்யூ புத்துட்டு போடலாம், இல்லாட்டி நீங்க டைரக்டா இது பண்ணலாம். இது வேல்யூ போட்டு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. வேல்யூ வந்து 45 டிகிரி. இதோட ஆன்சரை இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அப்போ எந்த இதுல வந்து நீங்க அந்த 45 டிகிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ஏன்னா அந்த 45 டிகிரி போடும்போது அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் அந்த ஆன்சரை காட்டும். இது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேல்யூ புட்டிங்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது. இந்த சம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா வேல்யூ புட்டிங் தான். ஏ வந்து 0 வைக்கிறீங்க, சீக்கன் 0 1, இது 0 1, இங்க வந்து பார்த்தோம்னா tan 0 1 0, அதுக்கப்புறம் -4. அப்போ அந்த டேர்மை பார்க்கும்போது என்னவாயிரும்? 7 - 4. ஓகே, ஏன்னா இங்க 1 இருக்கனால இங்க இது 0 ஆகாது. 7 - 4 ஆன்சர் 3. இது பாத்தீங்கன்னா tan a is equal to 4/3ன்ட்டாங்க. அப்போ sin வந்து 4, cos வந்து பாத்தீங்கன்னா 3. பட் ஆனா ஃபுல்லா நம்மளுக்கு தெரியாது. ஹைபாட்னஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா வரைஞ்சுக்கோங்க. 3 4 வந்தாலே அங்க 5 தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த 5 தான் இருக்கும். பேஸ் வந்து 3, இது வந்து 4. இப்போ டைரக்டா நீங்க அங்க போட்டீங்கன்னா சீக்கனுக்கு காசோட வேல்யூ வச்சு போடுங்க, கொசிக்கனுக்கு சைனோட வேல்யூ வச்சு போடுங்க. போட்டுட்டு இது ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் உங்களை கமெண்ட் பண்ண சொல்றேன்னா நீங்க சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் எப்படி நீங்க எக்ஸாம் டைம்ல அப்ரோச் பண்ண முடியும். எல்லாத்தையும் நான் அப்ரோச் பண்ணிட்டே இருந்தேன்னா நீங்க அதை ட்ரை பண்றாம மைண்ட்லயே சால்வ் பண்ணிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுங்க, ஈஸி தான். நான் ஹோம்ஒர்க் மாதிரி தான், ஈஸியான சம் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். சரி, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. என்ன ப்ரோ என்னெல்லாம் கொடுத்துட்டு ஏதோ கேட்குறாங்கன்னு. நம்மள கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ புட்டிங் ரெண்டுத்துக்கும் பீட்டா தான் இருக்கு, ஒரே வேல்யூ தான், ஒரே ஆங்கிள் தான். ஆங்கிள் 0 ஆக்கிக்கோங்க. அப்போ இது 0 ஆக்கினா cos 0 1, m is equal to a, n is equal to 0 ஆயிரும். இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. அங்க a/a 2/3 plus 0 ஆயிரும். அப்போ 1 ஆயிரும். 1 power anything 1 தான். அப்போ ஆன்சர் 1 வரணும்னா இங்க ஆன்சர் 1 வந்துருச்சு. அப்போ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம பார்க்கணும்னா sin square plus cos square is equal to 1. நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இந்த கியூப் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு வந்து வெறும் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். சைன் ஸ்கொயரும் காஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். இது மாத்தி கூட வந்திருக்கும். இங்க சைன் இருக்கும், இங்க காசு வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் 1. அதுக்கப்புறம் சைன் ஏ, இது ஈஸியான மாடல் தான், நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஹைபாட்னஸ் ஆப்போசிட் ஹைபாட்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஹைபாட்னஸ் வந்து 4, ஆப்போசிட் வந்து 3. இது வந்து நீங்க என்ன நினைப்பீங்க? 5ன்னு நினைப்பீங்க. அதுதான் தப்பு. ஹைபாட்னஸ் தான் எப்பொழுதுமே பெருசா இருக்கணும், மற்றது அதோட கம்மியா தான் இருக்கணும். அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ரூட். எப்படி போட்டேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஹைபாட்னஸ் மைனஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட் இருக்கிற ஸ்கொயர் இங்க கொண்டு வந்திருப்பேன். 16 - 9 √7 வரும். அப்போ இங்க √7னா காசோடது என்ன? adjacent by hypotenuse. √7 by, இங்க பாருங்க நம்மளுக்கு காசோட தெரியும், இங்க வந்து √7 by 4 காசோடது. அப்ப இங்க இருக்க √7ம் 4, ஏன்னா இந்த ஹைபாட்னஸ்ல இருக்கிறது 4. இது கேன்சல் ஆயிரும். 1/2. அதுக்கப்புறம் sin a is equal to cos b is equal to
a plus b 90 டிகிரின்னு இருந்துச்சுன்னா இது நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் எல்லா கான்செப்ட் நம்ம கேட்டிருக்க கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை பார்த்துருங்க அதை பார்க்காதவங்க. அப்போ இங்க sin 55னா sin 55 வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்? cos 35க்கு ஈக்குவேட் பண்ணலாம். cos 79 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? sin 11 நம்ம சொல்லாம ஈக்குவேட் பண்ணாம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90 வருது. அப்போ நம்ம மாத்தி போடும்போது இது கேன்சல் ஆயிரும். 1 1ன்னு வரும். 1 + 1. அதே மாதிரி மல்டிப்ளேல இருக்கும்போது இது 1 by sin 63ன்னு வரும். sin 63 நம்ம வந்து cos 27 சொல்லலாம். அப்போ இது அடிச்சாலும் 1 ஆயிரும். -2. ஆன்சர் வந்து 0. ஓகே. அதுக்கப்புறம் டைரக்டா வேல்யூ புட்டிங் தான் இதுவும். நம்மளுக்கு வந்து 4/5ன்ட்டாங்க. ஹைபாட்னஸ் வந்து 5னா அப்போ இன்னொரு ட்ரைன் வந்து 3ஆ தான் இருக்க போகுது. இது ஹைபாட்னஸ். அப்போ நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 2 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் என்ன? ஆப்போசிட் 4, அட்ஜசன்ட் 3. காசுக்கு பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அப்போ அட்ஜசன்ட் 3 டிவைடட் பை 5. இங்கே ஒரு 6 10 10/3 இன்டூ 23/5. அப்போ 15ல் ஒரே ஆப்ஷன் தான் முடியுது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே. அதுக்கப்புறம் sin A sin Bன்னு கொடுத்து அதே மாதிரி ஃபார்மேட் தான். சேம் அதே கான்செப்ட் தான். இதுவும் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் கமெண்ட் 5 சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 சம் இருக்கு. 2 சம் அது ஈஸி தான். நானே சால்வ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அதே தான் 3 4 வந்து ஹைபாட்னஸ். அப்போ √7 தான் வந்து இன்னொரு பார்ட்டா இருக்க போகுது அட்ஜசன்ட்டா. ஏன்னா நம்ம ட்ரிப்ளெட்ல மேல பார்த்தோம். 3ன்றது ஆப்போசிட், 4ன்றது ஹைபாட்னஸ். ஓகே. இப்போ காஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ் சொல்லலாம். √7 பை ஹைபாட்னஸ் 4 இன்டூ √7/3. இது மல்டிப்ளை பண்ணா 7/12ன்னு வரும். ஓகே. கடைசி கொஸ்டின். இது வந்து ஸ்கொயர்ல கேட்டிருப்பாங்க. sin a square sin b square is equal to 1 கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம். இந்த a plus b 90 டிகிரி வரணும்னு. அப்போ இங்க என்ன சிம்பிளா இங்க இது இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிரும். இது ரெண்டும் 1 ஆயிரும். அப்போ மேல 1 கீழே 2 1/2. ஓகே. நம்ம 32 கொஸ்டின் வேல்யூவா பார்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். உங்களுக்கு அந்த ஒன் ஷாட்ல சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். சால்வ் பண்ற அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஒன் ஷாட் ஜாமெண்ட்ரி பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி லைவ் ஒர்க் ஷீட் வந்து நம்ம லைவ்ல சால்வ் பண்ற மேக்ஸ் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ரிவிஷன், இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம்ல டவுட்டுக்கு இந்த சேனல்லையும், நோட்ஸுக்கு இந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.